ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம உடலுக்கு சக்தி மற்றும் எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடிய கருப்புளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி லோ ஹீட்டில் கடாய் சூடானதும் கருப்புளுந்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி 250 கிராம் கருப்புளுந்து எடுத்திருக்கேன். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் இதில் இருக்க பச்சை வாடை போகும். மேலும் நம்ம உருண்டை சாப்பிடும் போது நாக்கில் ஒட்டிக்காமல் இருக்கும். அதனால கண்டிப்பாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் உங்களுக்கு. எனக்கு உளுந்தோட வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது கம்ப்ளீட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. லோ ஹீட்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் இது சீக்கிரம் கருகாது. நம்ம வறுத்த கருப்பு உளுந்தை இப்போது வேறொரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம அரைக்கணும், இல்லைன்னா மாவில் தண்ணி பட்டு கட்டி கட்டியாக ஆயிரும். அடுத்தது நான் 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா பொட்டுக்கடலை கருகிரும், அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரோட்டீன் எனர்ஜி உள்ளது. ஸோ பாருங்கள் நம்மளோட உருண்டையில் எவ்வளோ எனர்ஜி கண்டென்ட் இருக்குன்னு. இப்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பொட்டுக்கடலையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி இதையும் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் தான் அரைக்கணும். அடுத்தது ஒரு 3 டீஸ்பூன் நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம சேர்த்த எல்லா அரிசியுமே நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அரிசி நல்லா வறுபடலைன்னா ஒன்றுக்கு பாதியாக அரைக்கும் போது நிற்கும். ஸோ அது நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு நாக்கில் தட்டுப்படும் போது நல்லா இருக்காது. அரிசியெல்லாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்த உளுந்து பொட்டுக்கடலை அரிசி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிக்க போகிறேன். நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவை இப்போ வேறொரு அகலமான பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம வறுத்த அரிசியையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மைய அரைச்சிக்க போகிறோம். நம்ம அரைச்ச அரிசி மாவையும் அதே அகலமான பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வறுத்த கருப்பு உளுந்தையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் நம்ம நல்லா மைய அரைச்சிக்கணும். கருப்புளுந்து சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்குது, நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, கிட்னி ஸ்டோன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது, ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது, டயபெட்ஸை மேனேஜ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, மசில் பில்டிங்க்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது, நம்மளோட பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுது, போன் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. எல்லா பொருளையும் நல்லா மைய அரைக்கணும், அப்போ தான் மாவு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச கருப்புளுந்து மாவையும் அதே அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 100 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம நாட்டு சர்க்கரையையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுத்துக்கு மட்டும் நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஒரு சுத்து அரைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாட்டு சர்க்கரை ஏற்கனவே பொடியாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால நம்ம ஒரு சுத்துக்கு அரைச்சிக்கிட்டோம். இதோட நான் இங்கே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு உருண்டை சாப்பிடும் போது நல்ல மணமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விடணும், அப்போ தான் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி மிக்ஸ் ஆகும். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை பிடிக்கிறதுக்காக நான் இங்கே 50 கிராம் நெய்யை உருக்கிட்டுருக்கேன். இதில் நம்ம ஒரு 8லேருந்து 10 முந்திரியை 2ஆக உடச்சி சேர்த்துட்டு நல்லா வறுக்க போகிறோம். இது ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு தேவையில்ல, லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். முந்திரி எல்லாமே லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம வறுத்த முந்திரி பருப்பையும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம முந்திரி சேர்த்ததுக்கு அப்புறமும் திரும்பி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விடணும், அப்போ தான் முந்திரி எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம முறுக்கி வச்சுருக்க நெய்யை நம்மளோட மாவு கலவையில் நான் சேர்த்துக்கிறேன்.
நெய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விடுறேன். நெய் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா கரண்டியால் எடுத்து விட்டு கலக்குங்க. அப்போ தான் நெய் வந்து எல்லா பக்கமுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கைப்பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி நல்லா அழுத்தி இறுக்கி பிடிச்சிங்கன்னா உருண்டை உடையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு உருண்டை எப்படி பிடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கணும். உங்களுக்கு உருண்டையோட சைஸு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவோட அளவை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். நல்லா மாவை இறுக்கி அழுத்தி பிடிச்சிங்கன்னா உருண்டை உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்துடும். ஒவ்வொரு உருண்டை பிடிக்கும் போதும் நீங்கள் ஒரு முந்திரி பருப்பை நடுவில் வச்சுட்டு உருண்டையை பிடிங்க. அப்போ தான் உருண்டை சாப்பிடும் போது முந்திரி கடிப்படும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பெரிய உருண்டை வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மாவோட அளவை பெருசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கவும் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருப்புளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த லட்டுவை செஞ்சு கொடுங்க. வீக்கெண்டை ரொம்ப ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணுங்கள். 15 days வரைக்கும் இதை ஒரு கிளாஸ் ஜாரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த லட்டுவை நீங்கள் கொடுக்கலாம். இதை ஒரு உருண்டையாக பிடிச்சி தான் நீங்கள் சாப்பிடணும்னு இல்லை, இதை பாலில் கலந்து கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் ட்ரிங்காக கூட கொடுக்கலாம். அதுவும் அவங்களுக்கு ரொம்பவே எனர்ஜி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.